நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். என்னதான் விஜய் மேலே இவ்வளோ அலிகேஷன்ஸ் இருந்தாலும் அவர் போகிற இடமெல்லாம் கூட்டமாக இருக்குது. கடைசியாக போன காரைக்குடியில் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாரு. நல்ல பரப்பு சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாரு. அங்கே 12 மணிலேருந்து 2:30 மணி ஏதோ டைம் வாங்கியிருக்காங்கல்ல. அப்போ நம்ம இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும், அங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும், கட்சிக்கு உட்கட்டமைப்பு வேணும்னு சும்மாவா சொல்லிட்டு இருக்கோம்? இல்லை தாவேக்காவுக்கு எப்படியாவது அதை ஏற்படுத்தி தந்துடும் நமக்குன்னா தலையெழுத்தா? ஒரு கட்சி வளரணும்னா எல்லா விஷயங்களையும் மனசில் வச்சு தான் கிளை அமைப்புகள் இருக்கணும், நகர ஒன்றியத்தில் அமைப்புகள் இருக்கணும், நிர்வாகிகள் இருக்கணும்னு சொல்கிறோம். தலைவரை நீங்கள் சென்னையிலேருந்து இத்தனை மணிக்கு கிளம்புனா சரியாக இருந்தது. முதல் நாள் நைட்டே வந்து கர்நாடகத்தில் தங்கிற தலைவரை நல்ல பழைய காலத்து வீடு இருக்குது, காலையில் எழுந்துச்சு கிளம்ப வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை முடிச்சு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்களா? நீங்கள் ஆலோசனை பண்ணீங்களா விஜய்? இல்லை பேசுகிறத அனுமதிச்சிங்களா? இல்லை போய் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே போய் படுத்துட்டிங்களா? இங்கேருந்து போகிறாரு தனி ஃப்ளைட்டில், இத்தனைக்கும் பேசஞ்சர் ஃப்ளைட் இல்லை சார். ஃப்ளைட்டு இங்கே 12 மணி தான் சார். மதுரைக்கு போய் அங்கேருந்து வந்தேன், திருச்சிக்கிருந்து அங்கேருந்து 1 மணி நேரம் வந்தேன்னு சொல்லலாம். ஸ்பெஷல் ஃப்ளைட்டு. நீங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க. 2.5 மணி நேரம் நீங்கள் அப்படியே ஷோ நடத்திட்டு வர்றீங்க. மக்கள் வெயிலில் காத்துட்ருக்காங்கல்ல. குறைஞ்சபட்ச ஒரு மனிதாபிமானம் வேணாம், புத்தி வேணாம்? மக்கள் என்ன ஆட்டு மந்தைகளா? சொல்லுங்க சார். இப்படி பல தலைவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் காத்திருந்த வரலாறு. காத்திருந்து அந்த தலைவர்கள் பார்த்துட்டாங்க, பேசிட்டு போனாங்க சார். விஜய் காரைக்குடில பேசினாருன்னு இல்லை, ஏன் பேசல? நேரம் இங்க ஏன் இல்லை? இந்த ஆணவம் தான் கூடாதுங்கிறேன், இந்த திமிர்த்தனம் கூடாது. 4 மணி நேரம் வெயிலில் நிற்கிறான், நேரம் இல்லைன்னு சொல்றீங்க, வெக்கமா இல்லை? முதல்ல அவங்கள சொல்லணும். எதையாவது எடுத்து அடிக்கணும்னு வீட்டில் சொல்லுவோம்ல, அப்படி அடிச்சாதான் அந்த காத்திருந்தவங்களுக்கு முதல்ல புத்தி வரணும். நீங்கள் தாராளமாக விஜய் ஆதரிங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க. சொந்த புத்தியை வச்சு முதல்ல யோசிச்சு பாருங்க. இப்படி நம்ம நிற்கிறோமே, ஒரு தலைவன்னு சொல்லிக்கிறாள், இப்படி வந்துட்டு இப்படி பேசாமல் போறாரேன்னு குறைஞ்சபட்சம் உணர்ச்சியை காட்ட வேண்டாம்? உணர்ச்சியற்ற பிண்டங்களா நீங்கள்? சொல்லுங்க சார். சரி, அவங்களுக்கு ஒரு ரசிகன், நடிகன், ஆதர்ஷ புருஷனாக பார்க்குறாங்க. அந்த உணர்வுக்கு ஏதாவது மதிப்பு கொடுத்தாரா விஜய்? சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தாரா? நீங்கள் பேசுகிறதே 4.5 நிமிஷம் தான். எப்போ கொஞ்சம் ஒரு வண்டி எடு, வண்டியில் போகலாம். கடைசி ஒரு 1/2 மணி நேரம் வண்டியில் போயிடலாம். 5 நிமிஷம் பேசியிருக்கலாமே. இதுதான் நீங்கள் மக்களை அவர் மதிக்கிற லட்சணம். இதுதான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி எலெக்ஷன் கமிஷனில் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள். சரி, முதல்ல நீங்கள் கேட்டுங்க, காது 2 நல்லா திறந்து வைங்க. பெரம்பூருக்கு வந்தப்போ என்ன சொன்னார்? நாங்கள் அனுமதி கேட்டதுக்கு கொடுக்கல, ரோட்டில் பள்ளம் தோண்டிட்டாங்க ஸ்டாலின்னு. சரி, அதை மூடினது யாரையானா பதில காணா. அப்படி அனுமதி கொடுக்கலன்னு சொன்னாங்களா? கேட்குற இடமெல்லாம் இப்போ அனுமதி கொடுக்குறாங்களா? 48 மணி நேரத்தில் ஆன்லைனில் நீங்கள் போகிறீங்க, நேரில் ஆள் போகணும்னு அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே ஆர்டர் வந்துடுது, ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. எத்தனை இடத்துல விஜய் இது வரைக்கும் ரத்து பண்ணியிருக்காரு சொல்லிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 தடவை 3 ஊருங்களை ரத்து பண்ணுறாரு. 3 நாள் பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை அனுமதி கொடுத்தா, நீங்கள் பண்ண தப்புனால அனுமதி கொடுக்க லேட்டானா ஸ்டாலின் பிஜேபி சதி செய்துங்கிறீங்க. அனுமதி கொடுத்துட்டா நல்லா ஒய்யாரமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அதை ரத்து பண்ணுறீங்க. உங்களுடைய எத்தனை பேருடைய உழைப்பு அதில் இருக்கும்? இப்போ விஜய் வராருன்னா அந்த கட்சிக்காரன் அங்கே எவ்வளோ கஷ்டம். ஒரு 4 நாள் முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்தா சார் ஒரு பந்தலாவது போட முடியும், ஆட்களை திரட்ட முடியும், வண்டிங்களை எடுக்க முடியும். நான் சொல்ல ஒரு தண்ணி கரூரில் தண்ணி வைக்காத பிரச்சனை, தண்ணி பாட்டில் வைக்கணும், பானை வைக்கணும், பானை எதையாவது ஒரு ஏற்பாடு அந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் பண்ணுவான்ல. அந்த உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இதுதானா? இதையெல்லாம் மக்கள் கவனிக்கணும்னு சொல்கிறேன். ஆட்டு மந்தைங்க மாதிரி போகிற இளைஞர்களும் இளம்பெண்களும் முதல்ல இதை யோசிக்கணும். அரசியலை கற்றுக்கணும்னா இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவன் எப்படி நடந்துக்கிறார், அவர் பண்ணுறது சரிதானா, பண்ணாமல் இருக்கிறது சரிதானா, இதெல்லாம் யோசிக்கணும் சார். விஜய் மேலே மட்டும் நான் சொல்ல, நான் மாற்று சக்தின்னு வர்றதுனால அவர் மேலே கவனம் செலுத்தி நம்ம இவ்வளோ விமர்சனங்களை வைக்கிறோம். அவர் நல்லா இருந்தாலும் நம்மளும் சேர்ந்து பாராட்டிடலாம். அவர் முதல்ல அரசியலில் வந்து துணிச்சலாக முதல் மேடையில் திமுகவை கிழிச்சு தொங்க விட்ட போது பாராட்டினாங்கன்னு தான் சார். நான் முதல் பேட்டியிலேருந்து நான் பாராட்டிகிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், வந்துட்டார். மற்றவங்க மாதிரி வரேன்லாம் படம் காட்டாமல் வந்தே போயிட்டார். வந்துட்டு துணிச்சலாக பேசினார்னு சொன்னவன் நான். அதுக்கப்புறம் அவர் எந்த அரசியலும் செய்யலை. அரசியல்னு நினச்சிக்கிட்டு அவர் செஞ்ச எதுவுமே அரசியல் அல்ல. அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறமே தவிர ஏதோ விஜய் என்ன பண்ணாலும் விமர்சிக்கணுங்கிறது நமக்கு நோக்கமும் இல்லை, நமக்கு அதுக்கு நேரமும் இல்லை. நமக்கு வேறு வேலையெல்லாம் நிறைய தேவைப்படுது.
ஓகே சார், நேரம் கொடுத்தாலும் அதில் வந்து 30 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் முதல்ல அந்த மாதிரி கேள்வி கேட்குற நிறுத்துங்க சார். அவங்க முன்வைக்கிற கருத்து முட்டாள்தனமா சொல்றேன். முதல்ல அந்த பேப்பர் எடுத்து காட்டுங்க சொல்ல. அரை மணி நேரம் தான் பேசணும்னு சொன்ன ஆர்டர் காப்பியை கேளுங்க, அப்புறம் நம்ம பயில் பேசுவோம். அதுக்கு 12 மணிலேருந்து 2:30 மணி வரை 2:30 மணி நேரம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி போய் அக்காமடேட் ஆகிக்கிட்டு நீங்கள் தான் சார் அந்த ஏற்பாட்டை பண்ணணும். 4:30 நிமிஷம் பேசுறது நீங்கள் தான். தேர்தல் ஆணையம் சொல்லலை. யாராவது விஜய் கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேட்டிங்களா? ஏன் கேட்கல? ஏன் சார் 2:30 மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்தாங்களே, ஏன் பேசாமல் போனீங்க? 3 மணி நேரம் டைம் கொடுத்தாங்களே, ஏன் போகலை? விருகம்பாக்கமா டி நகர், அண்ணா நகர், அந்த பக்கம் 2 தொகுதி கொடுத்தாங்க. ஒரு பிரச்சாரத்தை ரத்து பண்ணார். கேட்டால் 1 மணி நேரம் 1 மணி நேரம். நீங்கள் 1 மணி நேரம் கொடுத்தாலும் நீங்கள் எத்தனை நிமிஷம் பேசுகிறீங்க? 4:30 நிமிஷம் பேசுகிறாரு. அது அவருடைய உரிமை. 1 நிமிஷம் பேசிட்டு கையை காமிச்சிட்டு போனாலும் அது அவருடைய ஸ்டைலில் கடந்து போயிடலாம். அதை மக்கள் இடம் போடட்டும். பெர்மிஷன் கொடுக்கல, எங்களுக்கு இவ்வளோ நேரம் தான் தர்றாங்கன்னு சொல்கிற தகுதி இருக்கா? யாராவது சொன்னால் கன்னத்தில் அறையணுங்கிறேன் நான். ஏன்னா ஊழலை விட பெரிய விஷயம் பொய் சொல்கிறது. பொய் சொல்கிற நபர்களை நீங்களோ நானோ ஊடகங்களோ மீடியாவோ பொதுமக்களோ என்கரேஜ் பண்ணவும் கூடாது, அனுமதிக்கவும் கூடாது. அந்த கோபத்தை தான் நான் இந்த வார்த்தைகளில் சொல்கிறேன். புரியுதா? ஓகே. பொய் பேசக்கூடாது. நீங்கள் என்ன வேணாலும் தப்பு செய்யுங்க சார். ஆட்சிக்கு வந்து ஊழல் பண்ணால் கூட மக்கள் எல்லாம் பழகிக்கிட்டாங்க சார். ஆனால் பொய் சொல்லி ஒரு சமுதாயத்தை கெடுக்காதீங்க. நிஜத்தை சொல்லி நீங்கள் யாருன்னு சொல்லி நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு வந்து பேசுங்க, ஆட்சியை பிடிங்க, வாழ்த்துக்கள். பொய் பேசினா விரட்டி அடிக்கப்பட வேண்டிய முதல் சக்தி அந்த நபர்கள் தான். ஓகே சார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக திமுகவிலிருந்து யாரும் முதல்வரானதில்லை. 2வது முறை தொடர்ந்து 2வது முறையாக முதல்வர் ஆனதில்லை அப்படின்ற வரலாறு இருக்குது. அதை நான் மாற்றி படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கை காட்டுது. என்ன நடக்குது ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்மளும் சேர்ந்து வாழ்த்து சொல்லலாம். நம்புறாரு. எப்படி தான் முதலமைச்சர் ஆக மாட்டாங்க, ஜாதகத்தில் கட்டம் சரியில்லையே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் ஜோசியத்தில் நம்பிக்கை உள்ளவன் தான். பல ஜோசியர் அப்படி சொன்னாங்க. அவருக்கு அது இல்லைங்க அப்படின்னாங்க. அப்படி சொன்னாலாம் இப்போ கொஞ்சம் அப்படி இந்த வரங்கன்ட்டு ஓடிட்டாங்க. ஜாதகத்துக்குன்னு ஒரு பங்கு இருக்குது. அதை தாண்டி தனி மனித உழைப்பு, அவங்களுடைய நம்பிக்கை, மக்கள் அந்த நபர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை பெறுற அளவுக்கு இவங்க மக்கள் விஷயங்களில் நடந்துக்கிற விஷயங்கள்னு பல விஷயங்கள் இருக்குது. ஜாதகம் மட்டுமே விஷயம் அல்ல. அப்போ நான் அதையும் உடைச்சி காமிச்சேன், இதையும் உடைச்சி காட்டுறேன்னு சொல்கிறார். அவருடைய நம்பிக்கையை காட்டுது அவ்வளோ. ஓகே. ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் சொல்கிறாரு 200 தொகுதிகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் என்டிஏ கூட்டணிக்கு இருக்குது. அதான் சார், அவங்க ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்கிறவங்க, நாங்கள் எப்படி ஒரு 95 இடம் பிடிச்சிருவோம், மீதி ஒரு 25 இடத்துக்கு யாரையாவது தேடுவோம் அப்படின்னு பேசுவாங்க. 200 இடங்கள் எல்லாரும் எப்படி 200 இடம் கூட்டிகிட்டே வாங்க, 800 தாண்டிடும். ஓகே. களம் இப்போவும் அதிமுக வெர்சஸ் திமுக, திமுக வெர்சஸ் அதிமுக தான் இருக்குங்களா சார்? அல்ல, அப்படிதான் இது வரைக்குமான வரலாறு வச்சு பேசுகிறோம். ஆதாரங்கள் தரவுகள் அடிப்படையில் பேசுகிறோம். விஜய்க்கு கூடுற கூட்டத்தை பார்த்தா அவர் யார் ஓட்ட பறிப்பார்னு தெரியல. அப்போ அதிமுக தள்ளிட்டு விஜய் மேலே வந்துடுவாரோ? இல்லை, எல்லாருடைய நம்பிக்கைகள் எதிர்பார்ப்பு போயிடுச்சுட்டு திமுகவை பின்னாடி தள்ளிட்டு விஜய் மேலே வந்துடுவாரோ? ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சார். பட் நம்ம ஒரு பொது பார்வை பார்க்குறோம். திமுகவுக்கு ஒரு ஸ்டெப் அட்வான்டேஜ் இருக்குது எல்லா வகைகளையும் யோசிச்சு பார்த்தா. வெறுமனே கூடுற கூட்டம் மட்டும் இல்லை, அந்த இளைஞர்கள் மட்டும் தவிர பொதுமக்கள்னு யாராவது வந்தாங்களா, ஓட்டு போட்டாங்களா? நமக்கு இது வரைக்கும் தாவேக்காவுக்கு வரலாறு இல்லை. கண்ணால் பார்த்துட்டோம். இளைஞர்கள் மட்டும்தான் கூடுறாங்க. பெண்கள் யாராவது 40 வயசு 50 வயசு பெண் கேன்னு எம்ஜிஆர்லாம் போனால், ஜெயலலிதா வந்தால் எவ்வளோ பெண்கள் வருவாங்க? அழைச்சிட்டு வந்த கூட்டம் பார்த்தோட எவ்வளோ பெண்கள் ஆர்வமாக வருவாங்க? அப்படி எதுவும் வர்றாங்களா? வரல இது வரைக்கும். சார், ஆனால் பெண்களோட ஆதரவு விஜய் பக்கம் இருக்கு. அதான் எப்படி என்ன மெஷின் இணையதளங்கள்ல பேசுறப்போ பெண்கள் பெரும்பான்மையாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் பார்த்துரு ஒரு எத்தனை லட்சம் பேருடைய ஆடியோ அந்த வீடியோக்கு பார்த்துருப்பீங்க சார்? ஒரு 100 200. நான் தான் சொன்னேன், தப்பா சொல்லலை. அந்த ஆதாரங்கள் வந்து ஆவணமாக வாரட்டும், நம்மளே பேச போகிறோம். அதுக்கு யாருக்கிட்ட என்ஓசி வாங்க வேண்டியதில்லை, விஜய் போய் கீழே நிற்க வேண்டியதில்லை. ஐயா நான் ஆயிட்டேன், என்ன 2வது இடம் சொல்லுங்கன்னு வரலாறு பேசுவோம். அதை எடுத்து நாம பேசுவோம். அப்படி ஒன்று வராத வரைக்கும் அதிமுகவை அவ்வளோ குறைச்சி நீங்கள் மதிப்பிட வேண்டாம். ஏன்னா இப்படி தான் அண்ணாமலை தலைவரான உடனே தமிழ்நாடு பிஜேபிக்கு, தமிழ்நாட்டில் ஒரு 2 கட்சிகள் தான், பிஜேபி வர்சஸ் திமுக தான்னாரு. இன்றைக்கி அண்ணாமலை எங்கே இருக்காரு? நிஜமாவே தெரியல எங்கே இருக்காருன்னு. நான் நக்கலாக சொல்லலை. அவங்கவுங்க தங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தவும், தான் அடைந்திருக்கிற அந்த இடத்த ஒரு துணிச்சலோடு இருந்து வழிநடத்துறதுக்கும் அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறது கட்சியினருக்கு உற்சாகம் போடுறதுக்கு சொல்கிற வார்த்தை. அதை செஞ்சு காமிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஓகே. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஏதோ சின்ன சலசலப்பு தொடர்ந்து வந்து கொஞ்சம் பெருசாகவே சலசலப்பு வந்துச்சு. காங்கிரஸ் தொடங்கி வைத்த அந்த சலசலப்பு திருமாவளவனுடைய உட்கட்சி நெருக்கடி வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சிறு சலசலப்பு அல்ல, பெரிய அளவுலேயே வந்து இன்னும் அது முடியும். அதையெல்லாம் தாண்டி வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரத்தை தொடர்ந்த பிறகு 2 அணியிலுமே அதெல்லாம் மறந்து போயிடுவாங்க. இல்லை, இன்னமும் ராகுல் காந்தி வரல. நாளைக்கு 5 மணிக்கா வாக்குப்பதிவு? நாளைக்கு 5 மணிக்கா? இல்லை, என்னைக்கு? 23ஆம் தேதி. இன்னைக்கு என்ன தேதி? 11. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 12 நாள் இருக்கு இல்லையா? இல்லை, புதுச்சேரி கூட போல. பிரச்சாரம் முடியறதுக்கு இன்னும் 9 நாள் இருக்கு. 21. புதுச்சேரிக்கு அவர் போனார் சார்.
ராகுல் போனார், 2 பேரும் ஒண்ணா புதுச்சேரிக்கு போன அவசியம் இல்லை. நான் சொல்ல நம்ம வந்து ஏதோ ஒன்னொன்னுக்கா காரணம் கேட்டு நான் விளக்கம் சொல்லலை. நான் பார்க்குற பார்வை என்ன, இன்னும் 9 நாள் குறைஞ்சபட்சம் இருக்கு. ஓகே, வராரா 8 நாள் வரைக்கும் வரல, 9 நாள் உட்காந்து கிளிக்கணும் நம்ம. இதுதான் நீங்க கூட்டணி லட்சணமா? உறுதியான கூட்டணி நீங்களே மதவாதத்தை எதிர்க்கன்னு கோஷம் போட்டில இந்த லட்சணத்துல நீங்க மதவாதத்தை எதிர்ப்பீங்களான்னு நம்ம 2 பேரும் உட்காந்து அன்னைக்கு தான் பேசணும். அல்லது ஷெட்யூல் வந்து ராகுல் காந்தி பிரச்சார சுற்றுப்பயணம் இதுதான் வந்து அதில் எங்கேயுமே ஸ்டாலின் ஏறுற மாதிரி இல்லையே மேடையில் அப்படின்னா நம்ம அதையும் விமர்சிக்கலாம். அதுக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு சொல்றேன் நான். ஓகே சார், அதே நேரத்தில் திருமாவளவனுக்கும் பிரேமலதாவுக்கும் அந்த கூட்டணிக்குள்ள நடக்கிற சலசலப்புகள் பிரேமலதா ஒரு நேரம் ட்விட்டு போட்டிருக்கலாம், நான் திருமாவளவன் மேலே நான் மரியாதை வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைக்கே வழி இல்லை. ஏன்னா அவங்க இழுத்துட்டு போகிறாங்க, அது அவருக்கும் நல்லதில்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கும் நல்லதில்லை, ஒட்டு மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு இந்த சலசலப்புகள் நல்லதே அல்ல. என்டிஏவில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா கூட்டணி தொகுதி பிரித்து கொடுத்தது எண்ணிக்கைன்னு அவங்களுக்கு அதிருப்திகள் இருக்கு. பட் என்ன இந்த அளவுக்கு திமுக அணியில தோழமை கட்சி தலைவர்கள் பொதுவெளியில் முதிர்ச்சியற்ற வகையில் நடந்துக்கிட்டது மாதிரி எடப்பாடியினுடைய நல்ல நேரமோ என்னமோ எந்த தலைவரும் வெளிப்படையாக மியாவுன்னு கூட ஒரு சவுண்டு விடலை. 1000 கோபம் உள்ள இருந்தாலும் தினகரனுக்கும் கேட்ட இடங்கள் பல இடங்கள் கிடைக்கல. ஏதாவது பேட்டி கொடுத்தாரா? எடப்பாடி எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார். வாசன் 5 தொகுதியை பார்த்தா அவருடைய விரோதிகள் கூட பரிதாபப்படுறான், என்னங்க இப்படி வாங்கிட்டாரு அப்படின்னு. வாசன் எங்க வெளிப்பட நான் சந்தோஷமா இருக்கேங்கிறாரு, உள்ளுக்குள்ள வருத்தத்தை காமிச்சுக்கிறாங்க. அண்ணாமலைக்கு 1000 வருத்தம் இருக்கு, நான் மே 4 வரைக்கும் பேசாமல் இருப்பேங்கிறார், அன்னைக்கு தான் பேசுவேங்கிறார். எல்லாம் அப்படி பதுங்கி ஓடுறாளே தவிர யாருமே அப்படி பொதுவெளியில் போட்டு உடைக்கல. இதுக்கு நேர் மாறா திமுகவில் அதெல்லாம் நடந்துச்சு. பிரச்சார வேகத்தில் அதெல்லாம் மறையும்னு கடந்த கால வரலாறு இருக்குது. இவங்க மறைச்சிக்கிட்டா சீக்கிரமாக அதெல்லாம் மறந்துட்டு களத்துக்கு போனீங்கன்னா அந்த அணிக்கு நல்லது. அதிமுகவில் அந்த விஷயம் இல்லையே தவிர களத்தில் அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பிஜேபியிலையும் தொண்டர்கள் அவ்வளோ உற்சாகமாக இல்லை. ஏன்னா பாதி தொகுதிக்கு மேலே நம்ம இப்படி தலையில் கட்டிட்டாங்களேங்கிற உணர்வு இருக்குது. அதுக்காக கிடைச்சி ஒரு வேட்பாளர் அறிவித்து அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ண பிறகு அவனும் பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டு களத்துக்கு வருவானே தவிர முடங்கிட மாட்டாங்கிறதும் வரலாறு தான். பார்க்கலாம் எப்படி விளைவுகள் வருதுன்னு. சார், அதிமுகவுக்கு இது 10 தோல்விக்கு பிறகு நடக்கிற ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்குது. அதிமுக இந்த தேர்தலை எப்படி அணுக போகிறாங்க, எப்படி அணுகணும், இந்த தேர்தலுக்கு அப்புறமா அதிமுகவோட ஃபியூச்சர் எப்படியாவது 150 இடம் ஜெயிச்சிருவேன் தான் எடப்பாடி நம்பிக்கையோட ஒரு முறை தமிழ்நாடு சுற்றி வந்துட்டார். இப்போ 2வது தடவை போக ஆரம்பிச்சிருக்கிறார். வெற்றி பெற்றா கதை வேற, அது அதனுடைய உற்சாகத்தை உணர்ச்சிகளை சொல்ல வேண்டியதில்லை. இன்னொரு முறை அதிமுக தோல்வியை சந்தித்தால் எடப்பாடி அந்த பதவியில் தொடர்வது கடினம், பொதுச்செயலாளர் பதவியில். அது அப்புறம் பேசலாம். ஓகே சார். சார், அதே நேரத்தில் தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக தரம் தாழ்ந்த விமர்சனங்களை 2 தரப்பு வைக்கிறாங்க. அதுல உதயநிதி சொன்னது அரசியல் விமர்சனம். ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால ஒரு எரிச்சலாயினா ஒரு தடவை ஏதோ ஒரு வார்த்தையை கோபத்தில் சொல்லலாம். எடப்பாடி தொடர்ந்து அந்த மாதிரி பேசுறது நல்லதில்லை. உதயநிதி பண்றது பூரா சரின்னு நம்ம சொல்லலை. அரசியல் ரீதி அவருன்னு சொன்னார்னா அவங்க பண்ண தப்பு நீங்கள் எடுத்து காட்டினீங்க. பிஜேபியை மதவாத சக்திகளை விரட்டுறேன்னு சொன்னீங்களே, விரட்டின லட்சணம் இதானான்னு வாஜ்பாய் கிட்ட வாஜ்பாய் உட்கார வச்சுட்டு 2 பேரும் இப்படி ஏதோ சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து எடப்பாடி தான் காட்டுறாரு. அதுதான் சார் அரசியல். பதிலுக்கு பதில் அதுதான் முடிஞ்சு போச்சுல. நீ பால்டாயில் குடிச்சா இன்னொரு குடிச்சா செத்து போயிடுவேன், நான் கொரோனாவில் நான் ஆட்சியில் வந்தால் நீ அப்போயே போய் சேர்ந்துருப்பேன், இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா? நான் சொல்ல புரியுதா சார்? அவர் ஒரு ஃபோட்டோ ஊற்றி காமிச்சார், எடப்பாடி நிஜமாவே ஒரு நல்ல பதிலடி மாதிரி அவர் ஒரு ஃபோட்டோ ஊற்றி காமிச்சார், முடிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் எதுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தரம் தாழ்ந்து போகிறீங்க? இல்லை சார், இன்னைக்கு கூட உதயநிதி ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு, அந்த இடத்துல கீழே இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்து ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு உதயநிதி கிட்ட கேட்குறாங்க. இல்லை அதான் சார், அப்படி ஒரு ஃபோட்டோ இன்னொரு புது ஃபோட்டோ காமிச்சா இன்னொரு இவர் ஒரு ஃபோட்டோ வச்சு அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லி பதிலடி தரணுமே தவிர தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் யார் வச்சாலும் தப்பு தான். ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டுகள் இருந்த எடப்பாடி இந்த வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அவருக்கு 7 சனி இப்படி தான் கொஞ்சம் வார்த்தைகள் வந்து விழும். ஓகே சார், சீமானோட பரப்புரை எப்படி இருக்கு? இப்போ அந்த பரப்புரைகளில் வழக்கம் போல இருக்கு, கொஞ்சம் விரக்தி அவர்கிட்ட வருது. ஏன்னா அவர் இப்படி கொள்கைக்காக, அவருக்குன்னு இருக்கிற கொள்கைக்காக இப்படி கரடியா கத்துறமே, நமக்கு வர்ற கூட்டத்தோட பல மடங்கு அங்கிட்டு போகுதுன்ற ஒரு எரிச்சலும் காரணமா இருக்கலாம். அதை பார்த்தாலும் அரசியல் விட்டு போற நபர் அவர் இல்லை. அந்த கோபம் ஒரு நியாயமான கோபம் தானே. உங்களுக்காக நான் கத்திட்டு இருக்கேனே, அதனால நான் சுடுகாட்டில் போய் பேசினா கூட 10 பணமாவது நேரம் எந்திரிச்சிருக்கும், உங்களை தட்டி எழுப்புறதுக்குள்ள நான் படுற பாடுன்னு சொல்றாருன்னா நகைச்சுவை மட்டுமல்ல, அவருடைய அந்த ஆதங்கத்துல நியாயமும் இருக்கு. ஒரு கட்டத்தில் போயிட்டு எனக்கு பேசாம விஷம் கொடுத்துருங்க, நான் குடிச்சேன் விரக்தின்ற வார்த்தையை நான் நாகரிகமாக சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே ஏன்னா அவர் உழைக்கிறவர் களத்துக்கு வராரு, என்ன இருந்தாலும் திரும்ப தோல்வியை கொடுத்தாலும் நம்ம கிட்ட தான் வந்து நிற்கிறாரு. அந்த உழைப்பை மதிக்கணும், அதுக்கு மேலே அதை விமர்சிக்க வேண்டாம். ஓகே சார், ஒட்டுமொத்தமாக தேர்தல் பரப்புரையில் தலைவர்கள் எப்படி இருக்காங்க, கட்சிகள் எப்படி இருக்கு, எப்படி பெருசா பரபரப்பு தெரியல. காரணம் வெயில் ஒரு முக்கியமான காரணம். மக்கள் அப்படியே தலாலையா திரண்டெல்லாம் வரல. விஜய்க்கு வர்ற கூட்டம் பெருசா தெரியுது, எல்லா இளைஞர்கள் தான். அந்த வெயில் அவன் தாங்குவான். அதுல 10 பேர் சுருண்டு விழுகிறான், பைக்ல வேற மோதி சாக கிடக்குறான், அது வேற விஷயம். அதுக்கு விஜய் ஒரு துளி கூட கவலைப்படலை. ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் பொதுவாக தேர்தல்னா. இப்போ அது காணாமல் போனதுக்கு மிக முக்கிய காரணம் வெயில் தான். ப்ளஸ்
மக்களுக்கு இதெல்லாம் வழக்கமாக நடக்கிற சடங்கு தானேங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதில் தான் இந்த ஜனநாயகமும் உயிரோட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. காலம் மாற மாற அந்த உற்சாகத்தின் அளவும் உற்சாகப்படுகிறவருடைய வயது அந்த குரூப்பும் மாறிக்கிட்டே வருது. பெரியவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடுச்சு. யங்ஸ்டர்ஸ் வேறு மாதிரி அதை அனுபவிக்கிறான். இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லேயும் அந்த தேர்தலை கொண்டாடுறான். அவன் ஒரு வார்த்தையை போடுறான், இன்னொருத்தன் போட்டதுக்கு பதில் சொல்கிறான். இதுதான் தேர்தல் அவன் நினச்சிட்டு இருக்கான். பார்க்கலாம், காலம் தானே எல்லாத்துக்கும் சில விஷயங்களை மாற்றங்களை ஏற்படுத்துறதும் அதுதான். அந்த மாற்றங்களால் மறுமலர்ச்சியாக இருந்தாலும் வீழ்ச்சியாக இருந்தாலும் கொடுக்குறதும் காலம்தான். நல்லதாக நடக்கட்டும்னு நம்ம ப்ரே பண்ணிப்போம். சார், ஜனநாயகன் முதல்ல ஒரு பார்ட் வெளியே வந்தது, அப்புறம் 2 பார்ட் வெளியே வந்தது, முழு படமும் வெளியே வந்துருச்சு. எல்லா நடிகர்களும் ரஜினியிலேருந்து கமல்லேருந்து எல்லா நடிகரும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. விஜய் இன்னும் வாயை திறக்கல. என்ன காரணம்? எப்படி ஜனநாயகன் வெளியே வந்திருக்கும்? விஜய் பல விஷயங்கள்ல அப்படி தான் நடந்துக்கிறார். அவருக்கு சம்பந்தமான விஷயங்களில் கூட ஒரு மர்மமான மௌனம், அதை கள்ள மௌனம்னு நம்ம பேசுகிற மாதிரி விமர்சிக்கிற மாதிரி நடந்துக்கிறார். என்ன நடந்ததுன்னு அவருக்கு தான் முதல்ல துடிச்சிருக்கணும். இத்தனை 100 கோடி ரூபா, பல 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்புல அந்த படம் வந்தது, இப்படி வெளியில் வந்திருக்குன்னா நிஜமாகவே உங்கள் தரப்புலேருந்து அது கசியலைன்னா துடிச்சிருக்கணும்ல இந்நேரம். 2 வாரம் முன்னாடி அவர் ஏதோ பேட்டி கொடுத்தாராம், தேர்தலுக்கு 2 வாரம் முன்னாடி பாருங்கள் நாங்கள் ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறோம், ஒன்று நடக்கும் பாருங்கன்னு அது சொன்னாராம். அப்போ இதுதானான்னு சந்தேகப்பட வைக்குது. அதான் இன்றைக்கி பிஜேபி தரப்புலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கணும். உங்களுக்கு மனசாட்சின்னு இருந்தால், உங்கள் மனசில் எதுவும் கள்ளம் இல்லை அப்படின்னா, இந்த தவிர நீங்கள் செய்யலைன்னா யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள வீதிக்கு கொண்டு வரணும். ரஜினியும் கமலும் துடிக்கிறது அதனால தான், அவங்க சினிமாவை நேசிக்கிறதுனால தான் இவ்வளோ பேருடைய உழைப்பு இப்படி ஒரு நாளில் வீணாகுது அப்படிங்கிற அந்த துடிப்பு இருக்குல்ல, அந்த துடிப்பு விஜய்க்கும் இருந்தால், சினிமாவை நீங்கள் நேசித்ததும் நேசிப்பதும் நிஜமாக இருந்தால் சிபிஐ விசாரணை கேட்கணும்ல. எதுக்கோ போய் கேட்டீங்கல்ல, இது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது, சிபிஐ தான் விசாரிக்கணுங்கிற போது நீங்கள் உங்களுடைய அரசியல் எதிரியாக இருக்கிற திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க விசாரிச்சா கூட ஒரு பயஸ்டாக விசாரிப்பாங்கன்னு உங்களுடைய பார்வை இருக்குது. சிபிஐ விசாரணை கேளுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ட்வீட்டு கூட போடலை. அதை உட்பட விஜய் வரைக்கும் போன 3 மாசமா அமைதியாக இருந்த விஜய் போன வாரம் திருநெல்வேலியில் போய் ஜனநாயகன் படத்தை வெளிவர விடாமல் சதி செய்தார்கள். திமுகவும் பிஜேபியும் சேர்ந்துக்கிட்டு மத்திய மாநில அரசுகள் சேர்ந்துனார். அதுவே பொய் தான். மாநில அரசுகள் ரோலே கிடையாது. உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் தனிச்ச பிஜேபி விமர்சிக்கணும். சும்மா அது என்ன துணைக்கு திமுக சேர்த்துட்டா பிஜேபி உங்களை விட்டுருவாங்கன்னு அர்த்தமா? என்ன சார் இது? என்ன அரசியல் தெளிவு, என்ன அரசியல் பார்வை இது? இல்லை பயமாக இருக்கா? வெறும் பிஜேபியை திட்டினா நம்மளை ஏதோ பண்ணிவிடுவாங்க, அதனால் திமுக சேர்த்து கூப்பிட்டுக்கிறீங்களா? ரைட்டு, அப்படி சொன்னது ஒரு பார்வைன்னா, இன்றைக்கி லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ எப்படி உங்களுடைய ஒரிஜினல் ஸ்டாண்டுக்கு அவங்களும் வந்துட்டாங்களே, அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே கொடுக்கணும். எதுக்காக லீக் பண்ணிட்டாங்கன்னு இவ்வளோ கையோ குய்யோ முறையோன்னு கதறீங்க? ஏதாவது ஒன்று தானே சார் லாஜிக் இருக்கு. அந்த படம் வெளியில் வந்தால் உங்களுக்கு நல்லதா, வெளியில் வரலைன்னா நல்லதா? திமுக பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுத்து அதை தடுத்தாங்க, இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுத்து உங்கள் பார்வையில் லீக் பண்ணியிருக்காங்க? வெளியே வரணும், திரையரங்கள் மூலிமா வெளியே வந்தால் லாபம் ஈட்டும் மக்கள் மத்தியில். அந்த படம் சரி, இப்போ மட்டும் மக்கள் மத்தியில் அந்த படம் போகலையா? லாபம்னு நினைக்கிறவன் இணையதளத்தில் எல்லாம் பார்த்துறானுங்க சார். நான் முழுக்க அந்த தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்காது. நீங்கள் நேரம் கொதிச்சு எழுந்திருக்க வேண்டாமா? திமுக பிஜேபி சதி செய்து இதை லீக் பண்ண மாதிரி ஒரு கமெண்ட் விடுறீங்களே, அதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கல. அப்போ தடுத்து எங்களை முடக்க பார்க்குறாங்கன்னு சொன்னீங்களே, அது நிஜமா இது நிஜமா? ஏதாவது ஒரு ஸ்டாண்டு தானே கரெக்டாக இருக்க முடியும். ஸோ விஜயினுடைய மௌனத்திலும் அவர் பேசிய பேச்சிலும் நேர்மை இல்லை, யோக்கியத்தனம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். சார், ஆதவர்ஜனா தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அதாவது இது வந்து சேட்டலைட் ரைட்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்முருகனும் உதயநிதியோட துணையோட எல்முருகனும் சேர்ந்து பண்ணியிருக்கலாம், இதுக்கு முதலமைச்சருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. இல்லை சார், சேட்டலைட் ரைட்ஸ் எப்படி சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வராமல் சேட்டலைட் ரைட்ஸ் கொடுத்துருவீங்களா நீங்கள்? அந்த படத்தை ஒரு சேனலில் வெளியிடுறாங்க, வெளிநாட்டில் வெளியிடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சீன் நம்மளாம் என்ன பார்ப்போம்? சின்ன பிள்ளைலேருந்து என்ன பார்க்குறோம்? சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் தானே சார் முதல்ல வரும். அப்புறம் தானே சார் சாமி கும்பிட்றதெல்லாம் வரும். அவங்க இறை நம்பிக்கை உள்ள ப்ரொடியூசர் இயேசுவையோ அல்லாவையோ கோயிலையோ காட்டுறது அதுக்கப்புறம் தான். எடுத்தவொடனே என்னது சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டு தான். அது இன்னும் கொடுக்கவே இல்லையே. எப்படி நீங்கள் சேட்டலைட் ரைட்ஸ்க்கு நீங்கள் முதல்ல காப்பி கொடுத்துருப்பீங்க? இங்கே தான் ஆதவ் தன்னுடைய பதட்டத்தை வெளிப்படுத்துகிறார். முதல்ல விசாரிக்கப்பட வேண்டிய நபர் ஆதவ் தான். அவருடைய அத்தனை கருவிகளையும் முதல்ல கைப்பற்றி விசாரிக்கணும். அதனால தான் அவங்க பதுங்குறாங்க. பொலிட்டிக்கலாக நீங்கள் தப்பு செஞ்சுருக்கு, யார் மேலே வேணாலும் விமர்சிங்க சார், தப்பு செஞ்சால் அம்பலப்படுத்துங்க. இவங்க தரப்பு நியாயங்களை ஒரு வெளிப்படையாக ஆதாரப்பூர்வமாக சொல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் தூக்கி அடுத்தால் மேலே பழி போட்டுறது. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டே வெளியில் வரலாம், அந்த காப்பி யார்கிட்ட தெரியுமா இருக்கும்? தயாரிப்பாளர்கிட்ட இருக்கும், டைரக்டர்கிட்ட இருக்கும், எடிட்டர்கிட்ட இருக்கும். நடிகர் பெரிய நடிகர்களாக இருந்தால் அவங்க கண்ட்ரோல்லே இருக்கும். ஏன்னா நீங்கள் கூட பாருங்கள் சார், உங்களுக்கு ஏதாவது திருப்தி இல்லைன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம்,
இல்லை ரீஷூட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் சில நேரங்களில் பெரிய நடிகர்களுக்கு அந்த சலுகையை கொடுப்பாங்க டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும். ஏன்னா இவர் போடுற பிச்சை தானே அந்த ப்ரொடியூசருக்கு கால் ஷீட்டுங்கிற பேரில் ஒரு பச்சையாக சொன்னால் பெரிய நடிகர்கள் கால் ஷீட் கொடுக்குறதே அவருடைய வாழ்க்கையில் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ப்ரொடியூசருக்கு, அந்த டைரக்டருக்கு ஒரு வாழ்வு கொடுக்குற மாதிரி. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாரோ அதை கேட்பாங்க. அதனால இவர்கிட்டே ஒரு காப்பி இருக்கும். இப்போ வெளிவந்த அந்த ஃபில்மை பார்த்தீங்கன்னா அந்த எடிட் ரெஃபரன்ஸ் மார்க்கெல்லாம் இருக்கு. ஒரு எடிட்டர் மட்டுமே பண்ணுறது அவங்களுக்கு தேவையான மார்க் இருக்குன்னா அப்போ அது யாருடைய காப்பி நீங்கள் சொல்லுங்கள். சேட்டலைட் ரைட்ஸ் கொடுத்தவனுக்கு இந்த எடிட்டர் மார்க்லாம் தேவையா? அதோடு தான் நீங்கள் கொடுப்பீங்களா? யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க? இந்த திருட்டுத்தனம் இருக்கிறதுனால தான், இல்லை ஏதோ தப்பு நடந்திருக்கு, அது தாவேகா தரப்புல தான் லீக் பண்ணியிருக்காங்க ஏதோ சுயநலத்துக்காக அப்படின்னு நம்ம பல பேர் சந்தேகம். தாவேகா தரப்புல அவங்க தானே சார் லீக் பண்ணிருக்க முடியும். 4 பேர் கீழே தானே சார் அந்த ஃபில்மே இருக்கு. இல்லாட்டி சிபிஐ விசாரணை கேளுங்களேன். எதுக்கு மௌனமாக இருக்கீங்க? இந்த ஃபில்ம் யாருக்கு கீழே சார் இருக்கு? தியேட்டருக்கு வரல, சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டே கொடுக்கல, வெளியில் காட்டவே கூடாது, சட்டம் அப்படி இருக்கு. ஒருவேளை விஜய் மற்ற விஷயங்களை சட்டத்தை மதிக்காத மாதிரி இதுலேயும் சட்டத்தை மதிக்காமல் நடந்துக்கிறாரா? இல்லை நாங்கள் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்காமே தேட்டரில் நாங்கள் படம் ரிலீஸ் பண்ண வைக்கணும் பண்ண விடாமல் திமுக சைஸுன்னு வழக்கம் போல் வருவாரா? இவர் சட்டத்தை ஒரு துளி கூட மதிக்க மாட்டார். ஆனால் இவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு வாங்க. இது வரைக்கும் ஒரு அறிக்கை, இந்த காப்பி எங்கள் இந்த கிட்ட தான் இருந்துச்சு, இங்கேருந்து திருடு போயிடுச்சு அப்படி ஏதாவது ஒரு விளக்கம் வந்திருக்கா? தாவேகா தரப்பில் இருந்தோ, ப்ரொடியூசர் தரப்பில் இருந்தோ, விஜய் தரப்பில், தாவேக்காக்கு சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன அது கட்சியாக கூட பார்க்க வேண்டாம், விஜய் கிட்ட இருந்து வந்திருக்கணுமா இல்லையா? அந்த ப்ரொடியூசர் வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் வரல சார்? சம்மந்தப்பட்ட இயக்குனர் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த படத்தை தடுக்கணும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இல்லை பல பேரோட உழைப்பு இருக்கு, ஆமாம் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. சரி சார், அவர் கையிலேயே காப்பி இருந்துச்சு, எப்படி வெளியே போச்சுன்னு வினோத் சொல்லணும்ல. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. நேரம் ஏன் போலீஸ்க்கு போக மாட்டீங்க? எதுக்காக திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமைதியாக இருக்கீங்களே? ஏன்? உங்களுக்கு எனக்கு சாதாரண ரசிகர்களாக நமக்கே துடிக்கல சார், சம்மந்தமே இல்லாத கமலுக்கு ரஜினிக்கு துடிக்குது இல்லை? ஏன் உங்களில் ஒருத்தருக்கு கூட துடிக்கல? ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இதை வெளிப்படையாக அவங்க அணுகாத வரைக்கும் இந்த திருட்டுத்தனத்தை செய்தது அந்த கேம்பில் யாரோ ஒருத்தர் தான் சார். இது ஆரம்பத்தில் வந்து ஜனநாயகன் இஷ்யூ வந்து ஒரு பெரிய இஷ்யூ. ஒரு நிமிஷம் இந்த கேள்வி அப்படியே நிறுத்துங்க. ஒரு மண்ணுக்கும் அது பிரயோஜனம் இல்லை. ஜனநாயகம் ஒன்று அப்படி தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயம் இல்லை. முதல்ல நீங்கள் ஊடகங்கள் திருந்துங்க சார். என்ன சார் ஜனநாயகனுக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது? ஒரு படம் எடுக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேரோட உழைப்பு இருக்குது, நீங்களும் நானும் அதை ரசிக்க போகிறோம், இவ்வளோதானே சார்? இல்லை அந்த ஆரம்பத்திலேருந்து என்ன ஒரு படத்தை தடுத்து விஜயை முடக்கிடலாம் முடியுமா? நான் கேட்குறேன், முடக்க முடியுமா? சொல்லுங்கள் சார். ஜனநாயகம் நிறுத்திட்டாங்க. ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகலை. தூத்துக்குடியில் விஜயோட கூட்டத்தை பார்த்தீங்களா? காரைக்குடியில் பார்த்தீங்களா? பெரம்பூருக்கு போனப்போ திருச்சியில் பார்த்தீங்களா? அப்போ ஜனநாயகம் முடக்கிறதுனால உங்களால் கூட்டத்தை குறைக்க முடிஞ்சதா? சோகால்டு திமுகவோ பிஜேபியோ விஜயை விரும்பாத எந்த கட்சியுமோ அவருக்கு கூடுற கூட்டத்தை தடுக்க முடிஞ்சதா? இல்லை அந்த படம் வந்திருந்தா ஆட்சி பிடிக்கிறதுக்காக ஒரு எண்ணத்தை அப்படி தேர்தலே நடக்காமையா? சரி, இப்போ வர்ற கூட்டம் இப்போ ஓட்டு போடுற ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஓட்டு போடுறதுக்கு வரலையா? ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு வாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களை மாதிரி ஆளு தான் கேட்கல. இந்த கேள்வியை கூட விஜய் தரப்பில் கேட்குறதே இல்லை. அப்படி மௌனமாக போய் முடங்கிக்கிறாங்க. யோக்கியம் இல்லைன்னு எதுக்கு அந்த அவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறேன்? அயோக்கியத்தனம்னு பச்சையாக சொல்கிறதுக்கு முன்னாடி வார்த்தை நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்? ஏன் வாய் திறந்து பேச மாட்டீங்க? ஏன்னா மாட்டிக்குவாங்க. ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மக்கள்கிட்ட போய் உண்மையை சொல்லி அம்பலப்படுத்தணும். திமுகவா பிஜேபியா சென்சார் போர்டா எல்லாத்தையும் அம்பலப்படுத்தணும். சும்மா எதுவுமே இல்லாம மட்டும் அவங்க சதி பண்ணிட்டாங்க, அவங்க சதி பண்ணிக்குவா. முதல்ல நீ அன்னைக்கு என்ன சொன்ன, இன்னைக்கு என்ன சொல்ற? கேட்குற கேள்விக்கு முதல்ல விஜய் வந்து உட்காரணும் ப்ரெஸ்ஸில். அப்படி உட்காராத வரைக்கும் அவருக்காக ஊடகங்கள் குரல் கொடுக்கவே கூடாது. இவ்வளோ ஷார்ப்பாக கொடுக்கக்கூடாது. பொது பார்வை, ஆமாம் இப்படி வந்து உழைப்பில் வெளியான ஒரு தயாரான ஒரு படத்தை இப்படி திருட்டுத்தனமாக வெளியிடுறது தப்புங்கிறத நீங்களும் ஆதரிப்பீங்க, நானும் எந்த காலத்துலையும் ஆதரிப்பேன். தப்புன்னா தப்பு தான். ஆனால் அதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய முக்கியமான நபர்கள் பதுங்குறீங்களே ஏன்? இந்த யோகியமற்ற சூழலையும் நம்ம மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். ஊடகங்களுடைய கடமை அதுதான் சார். மீண்டும் மீண்டும் கேட்குறேன், ராகுல் காந்தி வரைக்கும் பேசிட்டாங்க. ஆமாம், ஏன் அப்பயே விஜய் பேசலை? ஒரு நன்றி சொல்கிறேன்னு கூட சொல்லலையே. இதான் நன்றி கட்ட தனத்தை ஏன் அப்படி காமிச்சார்? சொல்லுங்கள் சார். ஸ்டாலின் ட்விட் போட்டார், ராகுல் ட்விட், அவங்களுக்கு என்னுடைய நன்றின்னு நினைக்கா சொன்னாரா? சொல்லவே இல்லை. எடுத்து பாருங்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் போய் எனக்கு நீதி வேணும்னு போய் ஜனநாயகனுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறார். எப்போ கேட்டுக்கூட நீங்கள் ஏன் 3 மாதம் மௌனமாக இருந்தீங்க? எல்லாமே அரசியல் தான். விஜயும் சராசரி அரசியல்வாதி தான். அவர் மாற்று சக்தியும் அல்ல, தூய சக்தியும் அல்ல. பக்காவாக அரசியல் பண்ணுறான்னு வேணால் நான் சர்டிஃபை பண்ணுவேன் சார். இதை வச்சு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாருன்னு அதனால எல்லாம் வராது சார், வரவும் கூடாது சார். அதுக்கு மேலே முக்கியத்துவம் கொடுக்கறத நாம் முதல்ல நிறுத்துவோம். தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்கும் உரிமைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஜனநாயகம் போன்ற எந்த படத்துக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லை. 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டு. அது குப்பையாக இருந்தால் தூக்கி போட போகிறோம், நல்லா இருந்தால் ஒரு மாதம் 2 மாதம் பேச போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விடுங்க.
ஓகே சார், திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டு பேருமே விஜய் வந்துடக்கூடாது, விஜய் வந்து வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு விஜய் காரைக்குடியில் இதில். அப்போ எடப்பாடி மட்டும் விஜய் வரணும்னு நினைக்கிறாரு இல்லை, அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியே இவருடைய எதிரிகள் எல்லாருமே ஆமாம் சார் வரக்கூடாதுன்னு தானே சார் நினைப்பாங்க. விஜய் முதல்வராக்குன்னா எதுக்கு எடப்பாடி பிரச்சாரம் பண்ணணும், எதுக்கு ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணணும், பல மாநில முதலமைச்சர்களை கொண்டாந்து வச்சுட்டு பிஜேபி எதுக்கு வீதி வீதியாக அலையணும்? விஜய் முதலமைச்சர் வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு சார், அதுதான் சார் அரசியல். அப்போ நீங்கள் வருவீங்க அப்படியே வழி விட்டு தட்டில் வச்சு கொடுத்துடணுமா? இதனால் அரசியலா என்னது இது? சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி நினச்சிட்டு இருக்காரு அவரு. நீங்கள் வருவதை தடுக்குதான் சார் பார்ப்பாங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது தான் சார் தடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? அது ஆதாரத்தோட சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை ஆதாரத்தோட விஜய் சொல்லணும். நீலி கண்ணீர் வடிக்க கூடாது. உங்களை போல பல பேரை பார்த்த தேர்தல் களம், அரசியல் களம், தமிழ்நாட்டு களம் என்ன சேர்ந்து சதி பண்ணாங்கன்னு ஆதாரத்தோட போட்டு அம்பலப்படுத்தணுங்கிறேன். நான் விடவே கூடாது விஜய். அதை நான் ஆதரிப்பேன், ஆதரித்து பேசுவேன். ஆனால் இப்படி பொதுவாக சொல்லிட்டு ஓடக்கூடாது. என்ன சேர்ந்து சதி பண்ணான்னு காட்டுங்க. சிலிண்டர் கிடைக்க விடாமல் பண்ணுறதுல ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னாரு. மாநில அரசுக்கு சிலிண்டருக்கு என்ன சம்பந்தம்? சென்சார் போர்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன சம்பந்தம்? எதையாவது ஒன்று ஆதாரப்பூர்வமாக காட்டுங்க சார். இவ்வளோ பேசுகிறாருல, கள்ளத்தனம் யார்கிட்ட தெரியுமா இருக்குது? கள்ள உறவு விஜய்க்கும் பிஜேபிக்கும் தான் இருக்குது. நான் பல நேரங்களில் சொல்லிட்டேன். ஒரு நாள் கூட விஜய் இதுக்கு பதில் சொல்லியே. ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்படி வாங்கினீங்க, யாரை வச்சு வாங்கினீங்க? இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காரா? எங்களிடம் பேச்சு நடத்தினார்கள், ஆட்சியில் பங்கு தருவதாக சொன்னார்கள், பாதி இடங்கள் தருவதாக சொன்னார்கள். ஆதவ் பொது மேடையில் பேசினாரா? விஜய் இன்னைக்கு வரைக்கும் அதை மறுக்காத போது விஜய்க்கும் அது தெரியும் தான் நான் எடுத்துக்கிட்டு பேசுவேன். விஜய் கிட்ட நேர்மை இருக்கா சொல்லுங்க. நீங்க பண்றது யோகி அரசியலா, மாற்று அரசியலா, தூய சக்தி அரசியல் பண்ற லட்சணம் இதானா? ஆதவ் பேசுனது தப்பு. எங்களிடம் யாரும் பேச்சு நடத்தவில்லை. விஜய் இது வரைக்கும் வாய் திறந்து சொல்லலை. ஏன்னா பேச்சு நடத்துனது நிஜம். அப்போ கொள்கை எதிர்னு வெளியில் வேஷம் போடுறது நீங்கள் தானே தவிர வேறு யாரும் இல்லை. நான் திமுக வக்காலத்து வாங்கல. திமுக அப்படி தான் திருட்டுத்தனம் பண்ணியிருந்தா, கள்ள உறவு வச்சுருந்தா பிஜேபியோட அம்பலப்படுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். அதையும் செய்யாமல் நீங்களும் திருட்டுத்தனமாக உறவு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை போல பல பேரை பார்த்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். சரிதானா? அதெல்லாம் இங்கே எடுபடாது. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.